வீட்டில் இருக்கிற சான்றோர் பெருமக்களே, அமர்ந்திருக்கிற தாய் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம். அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் மக்களால் மக்களே அமைக்கிற ஆட்சி தான் மக்களாட்சி என்கிறார். அந்த மக்களாட்சியில் மக்களுக்கான உச்சபட்ச அதிகாரம் எதுன்னு கேட்டிங்கன்னா வாக்கு தான். 5 ஆண்டுக்கு ஒரு முறை நாம் செலுத்துகிற வாக்கு தான் நமது வாழ்வியலை தீர்மானிக்குது. இதை பார்க்குறப்ப தேர்தலை ஜனநாயக திருவிழா அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி என்னவாக இருக்குது தேர்தல் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தையாக, ஒரு வர்த்தகமாக, ஒரு தொழிலாக மாறி போனது. இன்னும் 35 நாட்களுக்குள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தல் களத்தில் 4 மணி போட்டி. ஆளுங்கட்சி திமுக, ஆண்ட கட்சி அதிமுக எல்லாம் போட்டி போடுறாங்க. இதில் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு அதிகபட்சமாக ஒரு வேட்பாளர் செலவு செய்யலாம்னு வச்சுருக்கக்கூடிய உச்சவரம்பு 40 லட்சம். அடிப்படையில் இதில் எனக்கு முரண் உண்டு. ஒரு தேர்தலுக்கு ஒருவர் 40 லட்சம் செலவு பண்ணுவார்னா அவர் கோடீஸ்வரனாக இருந்தால் மட்டும்தான் சாத்தியம். அப்புறம் சாதாரண மகனும் ஒரு கோடீஸ்வரனும் இதில் போட்டி போடுறப்ப எப்படி சரிசமமான வாய்ப்பாக இருக்குங்கிற கேள்வியை வைக்கிறோம். இல்லை, உச்ச வரம்பு தானே அது. செலவு பண்ணலாம், பண்ணாமலையும் போகலாம். 40 லட்சம் செலவு பண்ணுற ஒருத்தரும் வெறும் 5 லட்சம் செலவு பண்ணுற ஒருத்தரும் சரிசமாக போட்டி போட முடியுமா? அப்போ இதுவே சரிசமான வாய்ப்பு இல்லைங்கிறோம். ஆனால் இங்கே திமுகவும் அதிமுகவும் நாம் அடித்து சொல்லலாம், ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 20லேருந்து 50 கோடி வரைக்கும் செலவு பண்ணுவாங்க. மிக சாதாரணமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட தொகுதி மேம்பாட்டு நிதி 15 கோடி, ஆண்டு ஒன்றுக்கு 3, 5 ஆண்டு சேர்த்து 15 கோடி. ஆனால் 30 கோடி 40 கோடியை கொட்டி இறைச்சி திமுகவும் அதிமுக வந்தால் அங்கே நல்லாட்சி மலருமா, ஊழலாட்சி இருக்குமா? இப்போ இதில் திமுக அதிமுக வந்து ஊழல் பண்ணுறது வேற. ஆனால் இவங்க வர்றதுக்கே ஊழல் பண்ணி தான் வர்றாங்க. நான் திரும்ப அதை பதிவு பண்ணுறேன். அறிஞர் அண்ணா தேர்தலை போட்டி போட்டப்ப எனக்கு காங்கிரஸ்காரங்க காசு கொடுத்தாங்க. 8 நாள் 4 நாள் கொடுத்தாங்க. அப்போ அண்ணா சொன்னார், என்னை எதிர்க்க தெம்பில்ல, திராணி இல்லை, வக்கு இல்லை, வலு இல்லை. 7 மலை தாண்டி 8வது மலை போய் 7 குண்டல வானில் கூட்டு வர்றாங்க, வெங்கடாசதியை கூட்டு வர்றாங்க, அவர் மேலே சத்தியம் பண்ணுறாங்கன்னாரு. இன்றைக்கி அந்த அண்ணாவோட வழிவந்த திமுக, அண்ணாவை பேர் தங்கியிருக்கக்கூடிய அதிமுக 2 கட்சி தான் வாக்கு காசு தருது. அதை சாதாரணமாக்கிட்டாங்க, மக்கள் கடந்து போகிறாங்க. ஈரோடு கிழக்கில் என்ன நடந்துச்சு? திமுக அதிமுக எல்லா கட்சியும் காசு கொடுக்குது. கேட்டால் நீங்கள் மக்களை கொச்சப்படுத்துறீங்க. நாங்கள் மக்களை கொச்சப்படுத்தலை, நீங்கள் தான் மக்களை விலை பேசுகிறீங்க. தலைக்கு விலை பேசி, சுயமரியாதை தன்மானம் என்று பேசிய தமிழ்நாட்டில் தலைக்கு விலை பேசி ஆட்டு மாட்டு மந்தை கூட்டம் போல மக்களை அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ முழுக்க அரசியலில் சேவைங்கிற ஒன்று காடல் நீராக மாறி போனது. அப்போ சாமானிய மக்கள், எளிய மக்கள், அடித்தட்டு உழைக்கும் மக்கள், அன்றாடங்காட்சிகள் இவங்கள்லாம் அதிகாரத்துக்கு போக முடியுமா, இவங்கெல்லாம் தேர்தலில் பங்காற்ற முடியுமா அப்படிங்கிற ஏக்கம் வர்றப்ப அது நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் சாத்தியம். ஆனால் ஒரே ஒரு கேள்வினே, பணம் கொடுக்கறதுனால மட்டும்தான் தோல்வி விடுகிறதா நாம் தமிழர் கட்சி? இப்போ திமுக அதிமுக பணம் கொடுக்கல, வெற்றியை நோக்கி பயணம் செய்ய முடியும். நான் என்ன கேட்குறேன், பணம் பிரதான காரணியாக இருக்கா இல்லையா? நீங்கள் பணம் கொடுக்காம நீங்கள் வென்றுங்க, உங்களோட வெற்றியை நான் வரவேற்கிறேன்னு சொல்கிறேன். மக்கள் முடிவாக ஏற்கிறோம். தேர்தலில் யார் வேணாலும் தோற்கலாங்க. பெரும் தலைவர் பெருமக்கள் தோற்று போயிருக்காங்க. ஆனால் ஜனநாயகம் தோற்கக்கூடாது. பெருந்தலைவர் காமராஜர் தோற்று போன போது தன் தோல்வியை ஜனநாயகத்தின் வெற்றினர். இன்னைக்கு ஜனநாயகம் வெற்றி பெற்றிருக்கா? 2 பேரும் திராவிட கட்சி திரும்ப தமிழ்நாட்டு ஆண்டு இருக்கு. மொத்தம் பார்க்குறப்ப ஏறக்குறைய 60 ஆண்டு காலம். அதிமுக 31 ஆண்டு காலம், திமுக 25 ஆண்டு காலம். இப்போ திமுக மீதான கோபத்தின் காரணமாக அதிமுகவுக்கு வாக்கு, அதிமுக மீதான கோபத்தின் காரணமாக திமுகவுக்கு வாக்கு. மாறி லாவணி கச்சேரி பாடுறாங்க. நீங்கள் தெரியாதா, உங்கள் யோகியதை தெரியாதான்ட்டு. ஆனால் என்ன கூத்துனா, செந்தில் பாலாஜி போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கிறப்ப ஊழல் பண்ணார் என்று அதிமுக சொல்லுது. செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணலை அப்படின்னு திமுக சொல்லுது. இல்லை, என்ன கூத்துனா, செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணால் குடிச்சாட்டு இருக்கிறப்ப அவர் அதிமுக இருந்தார். அதிமுக இருக்கிறப்ப செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணார்னு அதிமுக சொல்லுது. அதிமுக இருக்கிறப்ப செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணு திமுக சொல்லுது. கேட்டால் வாஷிங் மிஷினுங்கிறாங்க. என்ன வாஷிங் மிஷின்? பாஜக ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்குது. அஜித் பவாரை போடுறாங்க, ஊழல் கரை பிடிஞ்ச அவரை அப்பல் கட்ட ஆளாக மாற்றிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எந்த வாஷிங் மிஷினில் ஓபிஎஸை போட்டாங்க? எந்த வாஷிங் மிஷினில் வைத்திலிங்கத்தை போட்டாங்க? எதில் போட்டாங்க? அப்போ மாறி மக்களை ஏமாற்றி தமிழ்நாட்டுக்கு 9 லட்சம் கோடி கடன். இதில் அவங்க உரிமை தொகைங்கிறாங்க, 1000 ரூபா தர்றோம்னு. அதுவே தன்மான இழப்புங்கிறோம்.
மகளிரோட வாக்கை பெறத்துக்காக செய்யப்படக்கூடிய உத்தி ஏமாற்று விளங்குறோம். இதில் ஐயா எடப்பாடி பழனிசாமி கருணை தொகைங்கிறாரு. மக்கள் மேலே எவ்வளவு கருணை! தூத்துக்குடியில் மக்களை 13 பேரை கொள்றப்ப இந்த கருணை கொஞ்சமாக வந்துக்கலாம்ல, வரலையே. கதிராமங்கலத்தில் நெடுவாசலில் மக்கள் போராடுறவங்களை பார்த்து அந்த போராட்ட கோரிக்கைகளில் நியாயம் இருக்குன்னு கொஞ்சம் கருணை வந்துக்கலாம்ல. மதுபான கடையை மூட சொல்லி திருப்பூரில் போராடிய பெண்மணி நோக்கி ஒரு காவல்துறை அதிகாரி ஓங்கி அரைஞ்சார்ல, அப்போ கருணை வந்துக்கலாமே. அங்கெல்லாம் வராத கருணை இப்போ வருது. கருணைக்கு ஒரு அர்த்தம் சொன்னார், காரணம் சொன்னார். இந்த திமுகவுடைய அவலமான ஆட்சியில மக்கள் அல்லலுற்று போயிருக்கிறாங்க, அதனால அவங்க மேல கருணை படுறோம்னாரு. அதுதான் அவர் சொன்ன கருணைக்கான அர்த்தம். அதிமுக ஆட்சியில் மக்கள் நல்லா வந்தா எதுக்கு திமுக ஓட்டு போடுறேன்? அதிமுக ஆட்சியோட கொடுமை தாங்க திமுக ஓட்டு போட்டேன். இப்போ திமுக ஆட்சியும் கொடுமையா இருக்கு. அப்போ யாருக்கும் தெரியாம மாறி மாறி இந்த கட்சிகளுக்குள்ள சிக்கி கொண்டிருக்கிறாங்க. இங்கே மக்களை பொறுத்த வரைக்கும் இவங்க சாதிக்கு அடிமை, மதத்துக்கு அடிமை, சாராயத்துக்கு அடிமை, திரைக்கவர்ச்சிக்கு அடிமை, நுகர்வு கலாச்சாரத்துக்கு அடிமை. இதை கடந்து ஒரு உளவியல் நோய் இருக்கு. ரெட்டலைக்கே போட்டு பழக்கமாயிடுச்சு, உதயசூரியனுக்கே போட்டு பழக்கமாயிடுச்சுன்ட்டு. ரெட்டலை சின்னத்தில் கருணாநிதியை வேட்பாளர்த்தா கூட அதிமுக அரங்க ஓட்டு போட்டுருவாங்க. உதயசூரியன் சின்னத்தில் ஜெயலலிதா வேட்பாளர்த்தா கூட திமுக அரங்க ஓட்டு போட்டுருவாங்க. ஏன்னா வேட்பாளர் எப்படி குற்ற பின்பலம் இல்லாதவரா, நல்லவரா, கெட்டவரா, மக்களுக்காக உழைப்பாரா, தொண்டு செய்வாரா, கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவாரா, அது எதையும் பார்க்கறது இல்லை. ரெட்டலைக்கு குத்து இல்லை, உதயசூரியனுக்கு குத்து. நீங்கள் ஒரே ஒரு தடவை குத்திட்டு போயிடுறீங்க, அவங்க 5 வருஷம் வச்சு குத்துறாங்க. இப்போ 9 லட்சம் கோடி கடன், இது 80 லட்சம் கோடி கடன் தான் மாறட்டும். என்றாவது ஒரு நாள் இந்த பொருளாதார சிக்கல்லேருந்து, இந்த கடன்லேருந்து மீள முடியும், வாழ முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் வளங்கள், இயற்கை வளங்கள் சூறையாடப்படுது. அது திமுக ஆண்டால் அதான் நிலைமை, அதிமுக ஆண்டால் அதான் நிலைமை. மண்ணை கொள்ளடிக்கிறாங்க, மலையை தகர்த்து கனிம வளங்களை ஏற்றி கொண்டு போகிறாங்க. அப்போட்டமாக நடக்குது. தூத்துக்குடியில் கிராம நிர்வாக அலுவலர் லூடுது மணக்கொள்ளை எதிர்த்தாரு, அவர் வெட்டி சாய்க்கப்பட்டார். புதுக்கோட்டை பக்கம் ஜகவர் அலி கனிமவள கொள்ளை எதிர்த்தார், அவர் வாகனத்தை விட்டு ஏற்றி கொலை செய்யப்பட்டார். இப்போ மறுபடி திமுக வந்தால் இந்த வளக்கொள்ளை இருக்காது, இயற்கை வளம் பாதுகாக்கப்படுங்கிற உறுதிப்பாட்டை தர முடியுமா? மறுபடியும் அதிமுக வந்தால் இயற்கை வள கொள்ளை இருக்காதுங்கிற பாதுகாப்பு தர முடியுமா? இவங்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு அதிமுகவுக்கு முழுக்க முழுக்க விளம்பர அரசியல், செய்தி அரசியல், வாக்கு அரசியல். அதை கடந்து மக்கள் வாழ்வாதார அரசியல் கிடையாது, இயற்கை வளங்களை காக்கக்கூடிய அரசியல் கிடையாது, வருங்கால தலைமுறை நோக்கி அரசியல் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்போ இதுக்கு மாற்றாக ஒரு அரசியல் எழுந்து வருது. வெறுமனே மாற்று அரசியல் மட்டும் இல்லை, மாற்று கோட்பாடு. திராவிடம்ங்கிற போலித்தனமான கோட்பாட்டுக்கு மாற்றாக மாற்று கோட்பாட்டை முன் வச்சு இந்த களத்தில் 15 ஆண்டாக நிற்கிறோம். 1.1லேருந்து 8.2 விழுக்காடு அளவுக்கு உயர்ந்திருக்கும். காசு கொடுத்தாதான் வாக்களை பெற முடியுங்கிற நிலையை தகர்த்து, அதை உடைச்சு தகர்த்து, கொள்கையை சொல்லி, கோட்பாட்டை சொல்லி, மக்கள் நம்பிக்கையை பெற்று, நன்மதிப்பை பெற்று நாங்கள் இந்த விழுக்காடு வாக்களை பெற்றிருக்கோம். அப்புறம் ஏன் விஜய்ன்ற ஒரு ஃபேக்டரை பார்த்து இவ்வளவு நீங்கள் விமர்சனம் கணைகளை தொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க? இப்போதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, நிற்கட்டும் வரட்டும், மக்கள் என்ன ஓட்டு போகிறாங்கன்னு பார்ப்போம். ஏன் அவ்வளோ எதிர்ப்பு விஜய் மேலே, தாவேக்கா மேலே? விஜய் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் பேசுகிறாரோ அதே அளவுக்கு ஊடகங்களும் விஜய் பேசட்டும், நாங்கள் கண்டுகொள்ளவே இல்லை. அவர் பேசுறது இவ்வளவு, ஆனால் நீங்கள் நாள்தோறும் பேசுகிறீங்க. அங்கே போனார், இங்கே போனார், கார்லேருந்து இங்கே மாறினார், எல்லாம் செய்தி. 15 ஆண்டாக களத்தில் நிற்கிறோம், செய்தியாக்கிருக்குதா? அப்போ ஊடகங்களுக்கு ஒரு சார்பு நிலை இருக்குது. நடிகர் வந்தால் தான் ஊடகங்களுக்கு பிடிக்கும். நல்ல கண்ணையா போராடினா கூட ஊடகங்கள் கண்டுகொள்ளாது. சாகர அன்னைக்கு தான் கண்டுகொண்டுச்சு, மற்ற நாள் கண்டுகொள்ளலை. அப்போ இந்த ஊடகங்களுக்கு இருக்கக்கூடிய நவீன தீண்டாமல் இருக்குல்ல, அதை விட்டோலிங்க. ஊடகங்கள் பக்கச்சார்பு இல்லாமல் எது நீதியோ எது நியாயமோ, மக்கள் எதை போட்டால் பாப்பான்னு பார்க்காம மக்களுக்கு எது போய் சேரணுமோ அதை காட்சிப்படுத்துங்க. நாங்கள் விஜய் பேசுறதில்லை, விட்டுறோம். இது ஒன்று, அவருக்கு 40 விழுக்காடு வாக்கு இருக்கு. இல்லை, உங்கள் வாக்குகளை குறி வச்சுட்டாரு, பறிச்சுட்டாரு, அதனால தான் நீங்கள் கோவப்படுறீங்கன்னு சொல்கிறாங்க உங்கள் மேலே. முதல்ல தாவே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வாக்கு இருக்கா? ஒரு தம்பி சொல்கிறாப்புல, சுறா படம் பார்த்துட்டு எங்கள் அம்மா எனக்கு சுறான்னு பேர் வச்சாங்கன்ட்டு. சுறா 2010, இப்போ அந்த தம்பிக்கு 16 வயசு, வாக்கே கிடையாது. அந்த கட்சிக்கு ஆட்களுக்கு வாக்கு கிடையாது. 29ல் போடுவாப்புன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு கட்சி இருக்குமா? இருந்தால் பார்ப்போம். அதனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. அவளை கஷ்டத்தில் விஜய் தரமாட்டார். அதனால் ஒரே ஒரு தேர்தல் தான், 4 பொது தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வெற்றி ஈட்டலை, கட்சி நிற்குது. இந்த தலைமுறையில் நாங்கள் வெல்லாத, நாங்கள் செத்து ஒழிஞ்சா கூட இன்னொரு தலைமுறை இந்த கோட்பாட்டை கொண்டு போய் இலக்கை அடைவான். அந்த தொலைநோக்கு பார்வை, அந்த கால ஞானம், அந்த தெளிந்த சிந்தனைகளுக்கு இருக்குது. ஆனால் 26ல் விஜய் தோற்று போனால் முடிஞ்சு, கதை முடிஞ்சு, ஆதவே அணிமாடுவாப்புல. அதனால் அது அவங்கள அவளை தானே பேச தேவையில்லை, அவளை ஒருத்து இல்லை, அதை விட்டுலாம். அதனால் ஒரு மாற்று அரசியலுக்காக நிற்கிறோம். இந்த தேர்தல் ரொம்ப வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல்.
அதில் காமராசர் வந்து 9 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சியை கொடுத்தார். அந்த காமராசர் குறித்து வர்ணிக்கிறப்ப கவியரசு கண்ணதாசன் காலத்தின் கடைசி கவனினார். காலம் ஒரு முறை கடைசியாக கவனிட்டு இருக்கிறார். அதே போல வரலாற்றின் கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. இந்த இனத்தை மீட்பதற்கு, மொழியை காப்பதற்கு, வளங்களை மீட்டெடுப்பதற்கு, உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. தமிழருக்கான குரல் சட்டமன்றத்தில் ஒழிப்பதற்கு உலகம் முழுக்க வாழக்கூடிய ஈழத்தமிழ் சொந்தங்கள், உலகத்தமிழ் சொந்தங்கள் அவங்க எதிர்நோக்கி இருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. ஓகே, அதை உணர்ந்து இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் வாக்கு செலுத்துங்கிற விருப்பத்தை வேண்டுகொள்ள வைக்கிறேன். யார் வெல்வார் அப்படிங்கிற அனுமானம் தேவையில்லை. யார் வென்றால் இந்த மொழியும் இனமும் சிறக்கும் என்று பார்த்து மக்கள் வாக்கு செலுத்த வேண்டும். உறுதியாக 26 நாம் தமிழர் கட்சியை வாக்கு செலுத்தி அரியணை நோக்கி நகர்த்துவாங்கிற நம்பிக்கை ஒன்று நிற்கிறோம். அதிமுகவின் சார்பாக பேசிய அண்ணன் கல்யாணசுந்தரம் அவர்கள் வந்து திமுகவை நோக்கி பல குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. நான் அதில் மாறுபடலை, உள்ளபடி நான் வரவேற்கிறேன். எனக்கு அதில் மாறுபட்ட கருத்தும் இல்லை. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே வந்து வன்கொடுமை நடந்துச்சு, அது எந்த துணியில் நடந்துச்சு, ஆளுங்கட்சியோட தயவு இல்லாமல் அவங்களோட பின்புலம் இல்லாமல் நடந்திருக்க முடியாது அப்படின்னாரு. 100 விழுக்காடு உண்மை. அந்த கருத்தை நானும் வரவேற்கிறேன். அதே சமயத்தில் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை 2019 காலகட்டத்தில் நடந்துச்சு. அந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையில் நூற்றுக்கணக்கான பெண்கள் பாதிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டுச்சு. ஒரு பெண்ணோட ஒளி நாடாக வெளில வந்துச்சு. அதில் ஆளுங்கட்சியோட அமைச்சரோட துணை சபாநாயகர்னு நினைக்கிறேன், அவரோட மகனுக்கு தொடர்பு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அன்றைக்கி ஆளுங்கட்சியோட வலைப்பின்னல் இல்லாமல், ஆளுங்கட்சியோட தொடர்பு இல்லாமல் அந்த வன்கொடுமையை திட்டமிட்டு நிகழ்த்திருக்க முடியும் அப்படின்னு அண்ணன் கல்யாணசுந்தரம் நம்புகிறாங்களா அப்படிங்கிறத அவங்க மனசாட்சிக்கு விட்டுறேன். அப்புறம் அன்னைக்கு பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையின் போது அன்னைக்கு பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுத்த போது பாதிக்கப்பட்ட பெண்ணோட அண்ணன் சுபாஷை போய் மிரட்டி தாக்கியது அதிமுகவை சேர்ந்த நிர்வாகி பார் நாகராஜன். அந்த பார் நாகராஜன் தாக்கியது 2019 பிப்ரவரி 26. ஆனால் கட்சி விட்டு நிற்கிறது மார்ச் 11, ஏறக்குறைய 20 நாள் கழிச்சு தான். அதை விட கூத்தனா அந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையில் தொடர்புடைய இன்னொரு குற்றவாளி யாருன்னா அருளானந்தம். அவர் வந்து அந்த பேர் அன்னைக்கு அடிபடுது, அவருக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லப்படுது. 2019 வன்கொடுமை நடக்குது. சிபிஐ எப்போ கைது பண்ணுதுன்னா 2021 கைது பண்ணுது. 21 கைது பண்ணுற வரைக்கும் அதில் தொடர்புடைய அருளானந்தத்தை கட்சி விட்டு எடப்பாடி பழனிசாமி ஐயா நீக்கவே இல்லை. அப்போ நீங்கள் இன்னைக்கு கேள்வி கேட்குறீங்கல்ல, இதே போல தான் நீங்கள் செயல்பட்டீங்க. நீங்கள் திமுக குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அதான் வரவேற்கிறேன், அது சரியானது. ஆனால் அதிமுக பரிசுத்தமாக நடந்துச்சாங்கிற கேள்வியை வைக்கிறேன். அப்புறம் அந்த கரூர் பேரவலம் குறித்து அண்ணன் சொன்னாங்க. கரூர் பேரவலத்தின் போது அன்னைக்கு முழுக்க காப்பாற்றி விட்டது திமுகவும் அதிமுகவும் தான். திமுக ஒரு வழக்கு கூட போடாமல் காப்பாற்றி விட்டுச்சு. அதிமுக கருத்துருவாக்க அரசியலில் விஜய்க்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு காப்பாற்றி விட்டுச்சு. இதே அண்ணன் கல்யாணசுந்தரம் வந்து விஜய் எந்த தப்பும் பண்ணலை, குறிப்பிட்ட நேரத்தை தாண்டி வந்தாலோ முன்னாடி வந்தாலோ அது குற்றம், குறித்த நேரத்துக்கு தான் வந்தார், அதனால் தவறு இல்லை அப்படின்னு அன்னைக்கு அண்ணன் பேசினாங்க. அதிமுகவும் பேசியது, எடப்பாடி பழனிசாமி ஐயாவும் பேசினாங்க. கடைசியில் இப்போ முட்டிக்கிட்ட பிறகு இப்போ சொல்கிறாங்க அதில் நீங்களும் காரண கர்த்தாதானேன்னு. எல்லாரும் மனசாட்சியும் விட்டுறேன். கரூர் மரணத்தின் போது அன்றைய அதிமுக நிலைப்பாடும் இன்றைய அதிமுக நிலைப்பாடும் ஒன்று தானா? 41 பேர் மரணித்த பிறகு அதை அடிப்படையை வைத்து கூட்டணி அமைக்க முற்பட்டது அதிமுக பாஜக. ஒரு கொடியை காட்டுறாங்க ஒரு கூட்டத்தில்னா, இப்போ திமுக கொடியை காட்டிட்டா திமுக பூரா கூட்டணி வைக்க விரும்புகிறாங்கன்னு அர்த்தமாயிடுமா? யாரோ கொடியை காட்டுறாங்கன்னா பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்கன்னு அதை அவ்வளவு எடுத்துக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா கரூர் மரணத்தின் போது நீங்கள் விஜயை காப்பாற்றினா சொல்கிறீங்க, இல்லை குண்டாஸில் போட்டிருக்கிறதா போட்டுருவாங்க அப்படிங்கிறீங்க. கரூர் மரணத்தின் போது விஜய் கைச்சப்பட வேண்டுமா வேண்டியில்லையா? கைச்சப்படணும்னு கேட்காம நீங்கள் ஏன் விஜய்க்கு ஆதரவாக பேசுனீங்க? அப்போ முழுக்க லாப நட்ட அரசியல் ஆதாய கணக்கு. அப்புறம் ஜகவரலியை குறித்து சொன்னாங்க, அவர் அதிமுக காரர் தான், மாற்று கருத்து இல்லை. ஐயா சகாயம் வந்து முதல்ல மாவட்ட ஆட்சியாக இருக்கிறப்ப அங்கே கனிமோட கொள்ளை நடக்குதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கு அறிக்கை தாக்கல் பண்ணாங்க. தாக்கல் பண்ணதுக்காக ஜெயலலிதாமையார் வந்து அவங்கள இடமாற்றம் பண்ணாங்க. அதுக்கு புறகான காலகட்டத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு ஆணையம் போட்டு அந்த ஆணையத்துக்கு வந்து ஐயா சகாயத்தை அன்னைக்கு தலைவராக போட்டப்ப ஐயா சகாயம் போய் ஆய்வு பண்ணுறப்ப ஆய்வு பண்ண ஒத்துழைப்பு இல்லாமல் சுடுகாட்டில் படுத்துனார் ஐயா சகாயம். சுடுகாட்டில் எனக்கு சுடுகாட்டில் பயம் இல்லை, சுதந்திர நாட்டிலும் பயம்னாரு. அந்த ஐயா சகாயம் வந்து ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் அந்த ஆய்வறிக்கை மீது கனிமவள கொள்ளை மீது
எந்த நடவடிக்கையும் அதிமுக அரசு எடுக்கவில்லை அப்படிங்கிறது உண்மை. ஆனா எனக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு இடத்துல அண்ணன் சீமான் அவர்கள் பேசுகிற போது கருணாநிதி ஜெயலலிதா அவருடைய ஆட்சி விட எடப்பாடி சிறப்பாக தான் ஆட்சி நடத்துறாருன்னு சொன்னாரு. சிறப்பான ஆட்சின்னு சொல்லியிருக்க மாட்டார். சிறப்பான ஆட்சி எப்பயும் சொல்லலை. ஒப்பீட்டில் விட இங்கே விட இது பரவாயில்லன்னு சொல்லுவோம். அவளானே ஒழிய இதுக்கு பரவாயில்ல, இது வரணும்னு நினைஞ்சு சொல்கிறது இல்லை. ரெண்டுக்கும் மாற்றம்தான் நாங்கள் சொல்கிறோம். அப்போ அதிமுக ஆட்சி திமுக ஆட்சியில் என்ன மாறுபாடு? திமுக ஆட்சியில் கஞ்சா, அதிமுக ஆட்சியில் குட்கா, வேற என்ன மாறுபாடு? இன்னைக்கு மதுவிலக்கு அப்படின்னு மக்கள் போராடுறான்னா அன்னைக்கு மக்கள் போராடினா, இன்னைக்கு அடக்குமுறைன்னா அன்னைக்கும் அடக்குமுறை. பரந்தூரில் மக்கள் போராடுறப்ப அடக்குமுறை, மேல்மாவில் போராடுறப்ப அடக்குமுறை, கதிராமங்கலத்தில் நெடுவாசலில் அதிமுக என்ன பண்ணுச்சு? நெடுவாசலில் துண்டறிக்கை கொடுத்ததுக்காக வளர்மதிங்கிற தங்கையை குண்டர் சட்டத்தில் கைது பண்ணுச்சு அதிமுக. அது ஒப்பற்ற ஆட்சியா? அப்பழுக்கற்ற ஆட்சியா? அப்போ அதிமுக திமுகவில் எந்த ஆட்சி முறையில் நிர்வாகத்தில் மாறுபாடு இல்லை. ஓகே, இது மாறி மாறி லாவணி கச்சேரி பாடுறாங்க. இந்த 2 முறை ஆட்சி முறையில் தான் மாற்று தேவைப்படுதே ஒழிய திமுகவுக்கு மாற்று அதிமுகவோ அதிமுகவுக்கு மாற்று திமுகவோ இல்லை. இதில் திமுக பொறுத்த வரைக்கும் பாஜக பூச்சாண்டி காட்டி பாஜக கடந்த முறை 20 இடத்துல போட்டி போட்டுச்சு. வென்றது வெறும் 4 இடம், வெறும் 4 இடம் தான். ஆனால் அந்த 4 இடத்த காட்டி பாஜக வந்துடும், இது டெல்லிக்கு நமக்குமான சண்டைன்னு சொல்லி வாக்குகளை ஒருமுகப்படுத்த வேலை பார்க்குது. அதே போல பாஜகவை கழட்டி விட்டது இதே அதிமுக. ஆனால் என்ன காரணம் சொன்னாங்க? இன்னைக்கு என்ன காரணத்துக்காக சேர்ந்தாங்க? எதுக்கும் பதில் இல்லை. அப்போ 2 பேரும் தேசிய கட்சிகளையும் இவங்க தூக்கி சுமக்கிறாங்க. மத்திய அமைச்சரவையை பொறுத்த வரைக்கும் 18 ஆண்டுகள் மத்திய அமைச்சர் அங்க வைத்தது திமுக. 18 ஆண்டு காலத்தில் மாநில உரிமைக்கு, மாநில சுயாட்சிக்கு திமுக ஒரு திரும்ப தூக்கி போடல. அதே போல 13 மாத காலம் வாஜ்பாயோட ஆட்சியில் மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க இடத்துல ஜெயலலிதாமே இருந்தாங்க. அவங்க தான் ஆட்சியை கவிழ்த்தாங்க. அந்த 13 மாசத்துல எல்லாத்தையும் கேட்டு போகிற இடத்துல இருந்தாங்க. அன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா அந்த 13 மாசத்துல மாநில சுயாட்சிக்கு, மாநில உரிமைக்கு என்ன பண்ணாங்க? அதுவும் இல்லை. அப்போ 2 பேரும் கட்சியும் மாறி 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 குற்றம் சாட்டுவாங்க. உண்மையை சொல்கிறவங்க தெய்வத்துக்கு சமம்பாங்க. 2 தெய்வமும் மாறி மாறி உண்மையை சொல்லுது. அதனால் இவங்களுக்கு ஓய்வு கொடுத்து ஒரு அப்பழுக்கற்ற மாற்று அரசியலை கட்டமைக்கணும். அதுக்கு தான் நாம் தமிழர் கட்சி களத்தில் நிற்கிறோம். 26 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி உறுதியாக வெல்வோம். இல்லை 4 முனை போட்டி இல்லை, 2 முனை போட்டிங்கிறாங்க. நான் முன்பே சொன்னது போல் 40 லட்சம், உச்சபட்சம் 40 லட்சம் தான். அந்த 40 லட்சத்தை தாண்டி நாங்கள் செலவு செய்ய மாட்டோம், முறைகளை செய்ய மாட்டோம், ஊழல் செய்ய மாட்டோம்னு திமுக அதிமுக போட்டி போட்டு வென்றுட்டாங்கன்னா அந்த வெற்றி வர வைக்கிறோம். ஆனால் ஒருபோதும் சாத்தியம் இல்லை. இவங்க முறைகேடு செஞ்சு ஊழல் செஞ்சு தான் அதிகாரத்தை நோக்கி நகர்றாங்க. இந்த முறை அது இல்லாமல் கடுமையான களப்பணியும் கருத்தில் பரப்பணி செஞ்சு 2 பேரையும் வீழ்த்தி நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகரும். நன்றி திரு இடுமானம் கார்த்திக் அவர்கள்.